வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான நாள் மற்றும் ஒரு ஓய்வு நாள். புதுசா நம்ம குடும்பத்துல சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 400 அடிச்சாச்சு, இன்னும் 100 பேர் தான். லைட்டா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஜனவரி முடியத்துக்குள்ள 500 பேர் அடிச்சிடலாம். இன்னைக்கு லேட்டா 8 மணிக்கு எந்திரிச்சு மெதுவா ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். வேற ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு காலையில. அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நேத்து மொபைல் ரெடி பண்ண கடைக்கு போயாச்சு. எதுக்குன்னா டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுக்கு. பையாவே நம்மள வர சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒரு 150 ஓவாவை மொய் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு நம்ம கணேஷாவுக்கு பிறந்த நாள் போல. அவர்கிட்ட போயிட்டு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவ்வளவு கஷ்டத்தை தாங்குறவளுக்கு மனதைரியத்தை மட்டும் கொடுப்பான்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவரு கேசரி தான் கொடுத்தாரு. சரி அதெல்லாம் அப்புறமா தருவாருன்னு சொல்லிட்டு நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் பிஜிக்கு போனா அங்கேயும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கு தெரியுமா? நம்ம இப்ப ஒருத்தரை பார்த்துட்டு வந்தோமே அவருக்கு தான். நம்ம அங்க சொன்னதே அவரு கேட்டுருச்சு போல. அதனால திருப்பி கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து பிரசாதம் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டாரு. அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம இலைக்கு வர நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இவரு தான் நம்ம பூனே தோஸ்து. இவர் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படியே 2 பேருமே பிரசாதத்தை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல முருகன் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஊர்ல விநாயகர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மக்களே, அன்னதானத்துல மட்டும் சாப்பிட கூச்சப்படாதீங்க. ஏன்னா அது வந்து சாமி பிரசாதம். சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் இவங்களா பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னே புரியாம கொஞ்ச நேரம் நின்று கேட்டு இருந்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்து இந்த அருமையான நாளை வந்து சந்தோஷமா முடிச்சுட்டேன். கடினமா இருங்க மக்களே, நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.